ஏம்மா நீ எதுவுமே பேச மாட்டியாம்மா? நானே தான் பேசுகிறேன், நானே தான் படிக்கிறேன். என்னங்க இதெல்லாம்? நீங்கள் நியாயமாக தான் கமெண்ட் பண்ணுறீங்களா? இல்லை சமூகத்தோட வேலையும் அதுதான். எவன் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வீக்காக இருக்கணும் அவனே தான் அடிப்பீங்க. நல்லா பலசான்லாம் படிக்கிறேங்க. லாஸ்ட்லேருந்து வரேன். அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக. ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? காலையிலே குள்ளாய்க்கு சண்டைங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் விட்டுட்டு போகிறாலாம். அது சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பயமாக இருக்குமா, விட்டு போகிறோம்மா. இங்கேயும் தனியாக இருக்க முடியாது என்னால். தடுப்பூசி போட போகிறேங்க குள்ளாய்க்கு இன்னைக்கு. அதுதான் கிளம்பிட்டு இருக்கோம். தடுப்பூசி போகிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்த நிறைய கமெண்ட்ஸுக்கு இதில் ரீப்ளை பண்ண போகிறோம். 2 வீடியோ ஒன்றா அட்டாச் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறோங்க. அப்படியே இதுக்கு மேலே அப்படியே ஒன்று ஒன்றா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமாங்க. அடுத்தது குள்ளாய் சாப்பிட்ருக்கா. எப்போவுமே ரொம்ப லேட்டாக சாப்பிடுவா. அப்போல்லாம் காலையிலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பசிக்கு தான், அது இருக்க தான் செய்யும். அப்போங்க கருவேப்பிலை எல்லாம் போட்டு இட்லி போட ஆரம்பித்தா. அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. எண்ணெயும் கம்மியாக தான் இருக்கா. காலையிலே சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? தடுப்பூசி போட்டால் அப்புறம் இது மயக்கம் வருமா? அதனால சாப்பிடாம வந்தால் ஊசி போட மாட்டாங்க. இவனுக்கும் பண்ணுவோம் தடுப்பூசி. நம்ம தெரியாதாம ரேஷன் கார்டு வாங்கினாலும் வாங்கினாங்க. எங்கள் தெருவுக்கு இருக்கிற கடை ஒன்று கடையை மாற்றி போட்டாங்க. நானும் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. கடைக்கு போகிறப்பலாம் அந்த கடை பூட்டி தான் கிடக்கு. என்னால் ஜாமானே வாங்க முடியல. நேற்று போய் கேட்டால் நீ திறக்கிறனாங்க. நான் போய் சுற்றி வராங்க. அது வேற ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது. கார்டு தேவையில்லைங்கிற மாதிரி யோசிக்கிறேன். வாங்குறது நம்ம 4 ஜாமான், அதுக்கு நாய் அழைச்சாலங்க. டெய்லியும் போய் வராங்க. கடையை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அடுத்து அதை தாங்க போய் கேட்டு மாற்றிட்டு வரணும். தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டு போயிட்டு வளையல் போட போயிட்டேங்க. தடுப்பூசி போகிற இடத்துலலாம் எதுவும் வீடியோ எடுக்கல. இனிமேல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவும் எடுக்கிறது தான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேங்க. போயிட்டு வந்துட்டேங்க. தடுப்பூசி போட்டுட்டு அப்படியே குள்ளாய்க்கு போய் புக்கு இந்த குழந்தை பிறந்த பணம் எடுத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தோமா, அந்த ஏடிஎம் கார்டெலாம் வாங்கிட்டு நாய்ப்பட அவஸ்தைங்க. அப்புறம் குள்ளாய்க்கு போய் வளையல் போட்டோம். எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிவா இங்கேயா ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்கா? என்ன பாச்சு? அடுத்து இப்போ நான் ரேஷன் கடைக்கு போய் அலையணுங்க. அதுதான் பெரிய வேலை. இப்போ போய் அதை பார்த்துட்டு வரணும். போயிட்டு ரேஷன் பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடிக்கிற வெயில் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மேதாவி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாருங்க லாக்கரை பூட்டிட்டு வந்தாங்க ஊசி போடுறதுக்கு. எல்லாம் வெளியில் கிடக்கு. ப்ரூஃப்லேருந்து எல்லாம் லாக்கர் ஆனால் பூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க. பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஆளை எங்கேயாவது? குள்ளாய்க்கு வரும் ஒன்றும் சொல்ல முடியலங்க. என்னடா இவன் வேறு வீடியோ போடணும் எந்திரிங்கிறானேன்னு பார்க்குறாங்க. கமெண்ட்லாம் படிக்கிறாங்க. லாஸ்ட்லேருந்து வரேன். அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரீப்ளே பண்ணி ஆகணுங்க. மொதல் கமாண்ட் என்னென்னா, இதில் ஒரு கமாண்டுங்க, வேலைக்கு போ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் வேலைக்கு போகிறேன் போகலங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? நான் போனாலும் போட்டே அது என்னோட பிரச்சனை. 2வது இதுவும் ஒரு பொழப்பு தான். யூடியூப் பண்ணுறவெல்லாம் பண்ணால் வேலை தவணை வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்குறான். இதுவும் ஒரு வேலை தாங்க. உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அவசியமாக. முடிஞ்சிச்சிங்க. இதான் இது. அடுத்து இதில் அதிகமாக ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலை நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா நிறையா வந்திருக்கு. அதுதாங்க லைவ் டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோவே அதை வச்சு தான் இதில் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், லாஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். இந்த லைவ் டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்து நீங்களும் இப்போல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. ஃபஸ்ட்லாம் ஜஸ்ட் வீடியோ போடுறீங்க. இப்போல்லாம் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ப்ரெக்னன்சி லைவ் டெஸ்ட் எல்லாம் போடுறீங்க. ஏங்க இதில் என்னங்க ஒரு தப்பு? ஒரு லைவ் டெஸ்ட்டு போட்டதில் என்ன தப்பு சொல்லுங்கள்? நீ சொல்லு, தப்பா? நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்களும் அதெல்லாம் பார்த்து சரி நம்ம போட்டால் நமக்கு யூஸ் போகும் அப்படின்னு தானே போட்டோம். இது தப்பாக எதாவது போட்டிருந்தாலும் ஒரு நியாயம் உண்டு. தப்பாலாம் எதுவும் போடலைங்க. அவன் நிறையா அசிங்கமாக பேசுறது, பாடுறது, இதெல்லாம் பார்க்குறது இது ஒரு தப்பா? சரி விடுங்க, போட்டாச்சு. இதுக்கு மேற்பட்டு மாற்றிக்கலாம். அதுமாதிரி கமெண்டில் சொல்லிவிடுங்க என்னென்ன போடலான்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வாட்டி வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். இந்த அக்காக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா, யாரையும் மரியாதையாக கூப்பிட மாட்டாங்க. கெளிவின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் மரியாதையாக கூப்பிடுங்க. ஏங்க அது இன்றைக்கி நேற்று இல்லைங்க, சின்ன வயசுலேருந்து பழக்கம். இவ்வளோ என்ன கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷமாகவே அப்படியே பழகிட்டா. திடீர்னு மாற்ற முடியாதுங்க. எதையும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஏன்னா அதிகமாக கூப்பிட்டு பழகினது தான் ஞாபகம் வரும். திடீர்னு நம்ம வேறு பேரை மாற்றி கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இது இப்போ எத்தனை மாதம்? இது 3வது மாதங்க. நிறைய பேர் லைவ்லையும் சொல்லிட்டே எல்லாம் இது 3வது மாதம். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. இது கமெண்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இதுக்கான வீடியோ ரெடி பண்ண முடியுது. கன்றாவி கண்டென்ட்டுக்காக எதையெல்லாம் வீடியோவில் காட்டலாம் என்ற விபஸ்தியே
இல்லையா? இது என்னங்க இதெல்லாம்? நீங்கள் நியாயமாக தான் கமெண்ட் பண்ணுறீங்களா? இல்லை முடிஞ்சால் நீங்கள் வேணால் போய் இந்த ஆபாசமாக பேசுகிறவங்களுக்கு கீழே கமெண்ட்டை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த காட்டிட்டு ஆடுறாங்களா அவங்களுக்கு கீழே நீங்கள் வேணால் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு என்ன ரீப்ளே வருது, எப்படி கழுவி ஊற்றுறாங்கன்னு பார்ப்போம். தப்பு பண்ணுறவங்களாம் விட்டுறீங்க. எவன் பயந்துக்கிட்டு சாதாரணமாக வீடியோ போடுறானோ அவனே சும்மா குத்தி நோட்டம்னு சொல்கிறது தான் சமூகத்தோட வேலையும் அதுதான். எவன் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வீக்காக இருக்கணும் அவனே தான் அடிப்பீங்க. நல்லா பலசாலிக்கிட்டலாம் யாரும் போகிறதே கிடையாது. வேணா பதில் திட்டுவான், பதில் அடிப்பான். அதானே? இதெல்லாம் வந்து நியாயமாக பேசுங்க நீங்களே, சரிங்களா? நம்ம வீடியோ இதெல்லாம் ஏன்டா போடுறேன்னு கேட்காங்க. இதெல்லாம் போட்டு ஆகணும். இதெல்லாம் நடக்க தெரிஞ்சுங்க. சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஆபாசத்துக்கும் அசிங்கமாக பேசுகிறதுக்கும் பஞ்சமே இல்லை. அதுக்கு மத்தியில் ஏதோ நாங்கள் லைவ் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு, என் பையன் என்ன பண்ணுறான், குள்ளாய் சாப்பிட்றது, ரீல்ஸ் கூட பண்ண தெரியாமல் விதியத்தை இதில் போட்டுட்ருக்கோம். இதுலேயும் சம்பாதிக்கணுமேங்கிற ஒரு எண்ணத்தில் தப்பாக பண்ணுறவங்களாம் இங்கே எதனாலும் கேட்கலாம். எங்களை இது மாதிரி கேட்காதீங்க. பிடிச்சா பாருங்கள், இல்லைனா நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். அதுதான் சொல்ல வரேன். ஆனால் பரவாயில்லைங்க, எனக்கு அதுக்கு கீழே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் எனக்கு சப்போர்ட்டு. அது ஒவ்வொன்றுக்கும் 7 லைக் 8 லைக் வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அந்த கமெண்ட்ஸ் அப்படியே சைடில் போடுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இது கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடணும்னு தோணுச்சு. எனக்கும் வீடியோ கிடைக்கல. இதோ ஒரு பதில் சொன்ன மாதிரி ஆகும். அதுமாதிரி இருந்தாலும் டைமை வேஸ்ட் பண்ணி வந்து திட்டுறாங்க. அவங்களோட டைமை வந்து வேல்யூபுளாக மாற்றணுன்றதுக்காக நான் வந்து ரீப்ளே பண்ணிட்டேங்க. ஏம்மா நீ எதுவுமே பேச மாட்டியாம்மா? நானே தான் பேசுகிறேன், நானே தான் படிக்கிறேன். இல்லைங்க, தடுப்பூசி போட்டது கையெல்லாம் வலிக்குது, தூக்க முடியலையா, ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. சிவா கூட இருந்தாலும் இல்லை, இப்போ ரொம்ப அது ஆமாம். ஏன்னா வீக் ஆயிடுச்சுங்க உடம்பு. ஒன்றும் மாதிரி இல்லை. இப்போ வெயில் வேறு ரொம்ப அடிக்குது. எப்படியே பேசாமல் கிளம்பி அம்பாரத்தை பக்கம் ஓடுற வேண்டியதாங்க. அதுவும் இல்லாம எல்லாத்த நினைச்சுமே ஓவர் டென்ஷன். வீட்டுல பாத்ரூம்னா 10 கிலோமீட்டர். காலையிலேயே நான் நேரமா எந்திரிச்சு போயிடுவேன். அது ஒரு டென்ஷன். நேரமா அவ்வளோ தூரம் போக வேண்டியது. அது ஒண்ணு. தண்ணி பிரச்சனை. தண்ணி டெய்லியும் பிடிச்சி ஊற்ற வேண்டியதா இருக்கு. அப்புறம் அதுக்கு இடையில வேலைக்கு கிளம்புறது அது ஒரு பெரிய டென்ஷன். என்னன்னா தண்ணி கையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு போகணுங்கிற மாதிரி. அது ஏன்னா 1 hour 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. அம்பரம் போகலான்னு பார்த்தாலும் அங்க வந்து டவுனுக்கு போகணுங்க. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அங்கே போகணும். பெட்ரோல் வாங்கினாலும் 4 கிலோமீட்டர் போகணும். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இவர் இல்லைனாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நானே கூட போய்க்கலாம். அவங்கெல்லாம் செட் ஆகாது. உள்ளே அதெல்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்க இந்த வாட்டி. ரொம்ப டிப்ரெஷன். ஏன்னா எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. யூடியூப் ஆரம்பத்தில் நான் எப்படி புலம்பி வீடியோ போட்டணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனால் இப்போலாம் புலம்புறதில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்குறோம். என்ன நம்மளால் முடியாமல் போய்ட்டு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கிடையில் நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா கொஞ்சம் என்கரேஜாக நல்லா கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிடுது. அது சரி, அப்புறம் வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதிகமாக பேசவும் முடியலங்க. வாயெல்லாம் ஒரு மாதிரி வாமிட்டு தான் அதே மாதிரி இருக்கு. அதனால ஃபோன் நைட்டில் எங்கள் அம்மா ஃபோன் அடித்தாலுமே சும்மா 2 வார்த்தை தான் பேசுவோம். அதுக்கு மேலே ஒன்றும் அப்புறம் எங்கள் அம்மாவே சரி தூங்குறா போல யார்ட்டுமே ஃபோன் பேசுறது பகலில் முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பேசுவோம். தூங்கி எந்திரிச்சிட்டோன்னா பேச மாட்டோம். வாய்ஸ் ரொம்ப டவுனாக வருது பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ அவளால் சமைக்கிறது அது கூட முடியல. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு ஆக்கி வச்சிடறான். ஏதோ ஒரு குழம்பு நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஜாமான் விளக்கி வச்சிடறா. வீட்டுக்கெல்லாம் கூட்டுவா. ஒரு படுத்து நீ தூங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னா சொல்லிடுவேன். படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. அடுத்த குழந்தை பிறகுக்குள்ள என்னன்னா, ஏன்னா சிவா ஸ்கூல் போயிட்டாலாம் நான் தண்ணியை பிடிப்பேனா சோறாக்குவேனா. ஏன்னா 2 வேலையும், ஏன்னா தண்ணி நின்றுடும் கொஞ்சம் அலட்சியமா விட்டோம்னா. அதுக்குள்ள பைப் லைன் எடுத்துடணுங்க சிவா. ஆமாங்க, அது என்னன்னு கேட்டால் ஒரு 20,000 பக்கமாக செலவுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு செய்ய வேணாம். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய கொஞ்சம் ஃபினான்ஷியலி ரொம்ப டைட்டாக இருக்கா. நகைக்கெல்லாம் அடக்க வச்சு அது இதுன்னு போயிட்டுருக்கு. சரி, அவசரப்பட வேணாம் கடன் வாங்கின்னு விட்டுட்டேன் அந்த டைமில். இப்போ அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவே ஏன்னா குள்ளாய்க்கு தண்ணி வசதி பத்தலை. வீட்டில் நீங்கள் தான் பார்த்தீங்களா பின்னாடி ஏறி மாதிரி ட்ரம்மு கம்மு, அதுவும் ஒன்றும் சமாளிக்க முடியல. மரம் நானும் ஏறணும். அவரும் வரதில்ல. அவர் இங்கே வேலைக்கு போயிட்டு இருக்காரு போல. என்ன பண்ண போறோம்னு தெரியல. நான் இந்தாண்ட ரூம்ல தான் வெயில் நல்லா இந்தாண்ட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரூம்லயே படுத்துப்பேன். பனி நாள்லாம் அந்தாண்ட ரூம். ஏன்னா வெயில் நாள் வந்து அங்கே படுக்க முடியாது, பனி நாள் வந்து இங்கே படுக்க முடியாது. ஏன்னா அப்படியே ஆப்போசிட். அங்கே ஹீட்டாக இருக்கும், இங்கே கூலிங்காக இருக்கும். ஷீட்டு வீடு தான். ஆனா இது வெட்டி போட்டா கொஞ்சம் நார்மலா இருக்குங்க, பரவாயில்ல. ஆனா அவர் இப்ப வர்றது இல்லை. அவரு என்னத்த சொல்றது, எங்கேயோ குடிச்சிட்டு எங்கேயோ அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு. அவர் நாங்கள் எதாவது பண்றதுங்க பாவம். அவர் எதாவது பண்ணாரு, நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் வந்து ஸ்கேன் வந்து கண்டிப்பா இன்னொரு ஸ்கேன், அது வேற பிரச்சனை எல்லாமே. அதனாலதான் டிப்ரெஷன், வேற ஒண்ணும் கிடையாது. எதனாலன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் போனோம் இல்லைங்க, அதுக்கு வந்து 3 மாசத்துல ஒரே ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அப்புறமே 5வது மாசத்துல எடுக்க சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா இப்ப திரும்ப ஒண்ணு எடுக்க சொல்லியிருக்காங்க உடனே அடுத்த மாசத்துல. அது இல்லாம அடுத்த மாசத்துல எடுக்க சொல்லியிருக்காங்களா. அப்புறம் வந்து இந்த
காசு போடுவாங்கல்ல குழந்தை பிறகு, அதுக்கு வந்து மெயின்டைன் பேலன்ஸ் 1500 ரூபாய்க்கு மேல மெயின்டைன் பண்ணணுமா. அது ஒரு பிரச்சனை. 2 லோனு. ஐயோ 2 லோன். அதாவதுங்க அவங்க சூழல்ல இருந்து பார்க்கும்போது தான் அவங்களும் அந்த வழி தெரியும்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு மூளை வந்துட்டு சமாளிச்சு மீண்டு வரணும். ஒரு இன்னொரு 12 மாதம் கஷ்டப்படணும் தான். அப்புறம் இயல்பு வாழ்க்கை திரும்பிடலாம். சிவா ஸ்கூலுக்கு போயிட்டோன்னா அப்புறம் இவங்க 2 பேரும் சமாளித்து நம்ம ஏதாவது வேலைக்கு போய்கிட்டு அப்படியே யூடியூப் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தோம்னா சமாளிச்சிடலாம். கொஞ்சம் அது வரையும் சமாளித்து வரணும். எல்லாருக்குமே வந்து சொல்கிறது ஈஸி, அதை செய்யலாம் ஆனால் செய்கிறது தான் கஷ்டம். ஆமா, ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் ஸ்கேனு, இந்த தடுப்பூசி, இந்த அலையிறது வாரம் வாரம் எனக்கு உண்மையா ஒன்றும் சொல்ல முடியல. ஏன் நேரம் பார்த்துக்கோங்க, அட்டையும் தீர்ந்து போச்சா, தாய் பெட்டகம் இல்லை, அந்த பெட்டி தருவாங்கல்ல அதுவும் இல்லை, அதுவும் நேத்தே தரேன்னு சொல்லி அவ்வளோ நேரம் உட்காந்தோம், தீர்ந்து போச்சான். அப்புறம் எப்போ தருவாங்கலாம் தெரியலங்க. நான் இனிமே ஹாஸ்பிட்டல் போறதா இல்லை. நான் இனிமே ஸ்கேனு, தைராய்டு, அப்புறம் தைராய்டு வேற இருக்கணும், அதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த மாசம் கடைசியில தான் போறதா இருக்குங்க. பாருங்க அதாவது எந்த அளவுக்கு அலைச்சல்னா மூஞ்ச பாருங்க எப்படி மாறுதுன்னு. அந்த அளவுக்கு அலைச்சல் வெயில சுத்துறது. பிரெக்னன்சி நாளாக நினைச்சு கூட முன்னெல்லாம் என்ன சொல்றது இது போலலாம் தெரியாது. ஆனா இதுக்கு ஓவரா அலையணுங்க பிரெக்னன்சி டைம்ல. ஒன் டைம் தெரிஞ்சுக்கல, இந்த டைம் கொஞ்சம் அதிகமா தெரியுது அலைச்சல் எல்லாமே. ஆமா, லேசா ஒத்துக்கிட்ட வண்டியில போயிட்டு வந்தாலுமே உடனே வந்து நான் படுத்து தூங்கிடுவேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இது எதுக்காகனா புலம்புறதுக்காக இல்லை. நான் வந்து எனக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது. அதிகமாக வீடியோஸ்க்கும் இப்போல்லாம் லைவில் கேட்குறீங்கள, கலை வரலையா டிப்ரெஷனுங்கிறதுக்கு மேலே எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை. அதனால தான் லைவுக்கெலாம் வரல. அதனால தாங்க. இன்னொரு வீடியோ விழாவில் சந்திக்கலாம். பாய் ஃபேமிலி.